இப்ப இருக்கிற இந்த காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட்ல ஒரு பிசினஸ் ஓனர் பிசினஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டியை டேஸ்ட் பண்ணி ஒரு சஸ்டைனபிலிட்டி மோட்ல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு பெரிய சைஸ்ல பிசினஸ் பண்றோம் அப்படிங்கறத விட சின்ன சைஸ்ல பண்றோமா, மீடியம் சைஸ்ல பண்றோமா, இல்ல லார்ஜ் ஸ்கேல்ல பண்றோமா அப்படிங்கறத விட என்ன மாதிரி ஒரு கஸ்டமர் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றோம், என்ன மாதிரி ஒரு லாயல்டி ஃபேக்டரை கிரியேட் பண்றோம், ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் பிளஸ் கோர் வேல்யூ ப்ரொபோசிஷன்ஸ் எல்லாம் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அதுதான் ஒரு பிசினஸை வந்து ஒரு வெற்றிகரமா மார்க்கெட்ல கன்வெர்ட் பண்ணி அது வந்து ஒரு சஸ்டைனபிள் சக்சஸ்ஃபுல் மாடலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதை வந்து ரெடி அவைலபிள் டூல்ஸை வச்சு இந்த பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறதுக்கு 9 பில்லர்ஸ், 9 பிசினஸ் ஆக்சிலரேட்டர் பில்லர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த 9 பில்லர்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை உங்க பிசினஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சஸ்டைன் பண்ணும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றிக்கு உங்களை எடுத்துட்டு போயிடும். இதுல ஃபர்ஸ்ட் பில்லர் அப்படின்னா என்னன்னா கஸ்டமர் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா மார்க்கெட்ல அந்த பிராண்டோ இல்ல ப்ராடக்டோ வந்து எவ்வளவு ஒரு பெரிய கம்பெனில இருந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்றோம் அப்படிங்கறத விட சோ என்ன மாதிரி பீப்புளுக்கு, கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட் மேல, பிராண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கோ அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான் அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகுது. ட்ரஸ்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. இந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து நமக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு பிசினஸ் ஓனர் வந்து ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ஒரு கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 100% வந்து அட் எனி காஸ்ட் வந்து குவாலிட்டியில வந்து அப் டு தி கான்சியஸ்னஸ் ஆஃப் தி பிசினஸ் ஓனர்ஸ் வந்து அட் எனி காஸ்ட் வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ஆஃபர் பண்ற அந்த ப்ராடக்ட்டுக்கான சில ப்ராடக்ட்டுக்கான ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸை வந்து கண்டினியூஸா அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் சாட்டிஸ்பேக்ஷனை கிரியேட் பண்ணணும். தேர்ட் ஆஸ்பெக்ட் வந்து கஸ்டமர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம், இல்ல ஒரு பிசினஸ் ஓனர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்றாரு அப்படின்னாக்க ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கால் பண்ணையில ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க ரெக்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ணி கண்டினியூஸா வந்து கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் பண்ற மாதிரி ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அப்போ கிரியேட்டிங் த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் ஃபர்ஸ்ட் பில்லர். செகண்ட் பில்லர் என்ன அப்படின்னா கண்டினியூஸ்லி ஆடிங் கஸ்டமர் வேல்யூஸ். கஸ்டமர் வேல்யூ அப்படின்னா ஆடிங் த கஸ்டமர் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா வந்து எங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரு ஜூஸ் எல்லாம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு மிக்சர் வாங்கினாங்க. அந்த மிக்சர்ல வந்து ட்ரெடிஷனலா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க யூஸ்வலி ஒரு டொமஸ்டிக் பர்பஸ் இருக்கும். இதே வந்து நீங்க ஏதாவது ஜூஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ஜூசர் அப்படின்ட்டு தனியா இருக்கும். பட் இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் வாங்கினீங்க அப்படின்னாக்க ஸோ காமனா இருக்கிற ஜார் இருக்கும். அதுலயே ஒரு அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு சின்ன ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணி ஸோ அது வந்து ஒரு மல்டி பர்பஸா வந்து ஸோ சட்னியோ அந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் பர்பஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ஜூசர் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த வேல்யூ அடிஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க கஸ்டமரை வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகுது. இப்போ ரீசெண்டா வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து மைசூருக்காக ஒரு ப்ரோக்ராமுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு 1 வீக்கு முன்னாடி எல்லாம் பிளான் ஆகியிருந்தது. டிராவல் பிளான், ஸ்டே அண்ட் ஆல் எவ்ரிதிங் வாஸ் பிளான்ட் ஆக்சுவலி. அப்போ ஒரு ஸ்டே பண்றதுக்காக ஒரு ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஹோட்டல் இன் மைசூர் ஆக்சுவலி அங்க எல்லாம் டிராவல் பிளான் பிளஸ் வந்து ஸ்டே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. தென் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அங்க இருந்து கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கால் வந்தது. ஸோ கால்ல கேட்டாங்க, சார் நீங்க தானே கெஸ்ட், நீங்க தானே டிராவல் பண்றீங்க அப்படின்னு வேலிடேட் பண்ணிட்டு அவங்க கேட்டாங்க, சார் நீங்க என்ன மாதிரி உங்களுடைய ஃபேவரேட் ஃபுட், நீங்க ஈவினிங் அரைவ் பண்றீங்க, உங்களுக்கு காஃபி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, டீயா, வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனா, உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ற ஃபுட் எது அப்படின்னாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஹோட்டல்ல போயிட்டு ரீச் பண்ணி பார்த்தா நம்ம டொமஸ்டிக்கா வீட்டுல வந்து எப்படி ஃபேவரேட் ஃபுட்டை டேஸ்ட் பண்றோமோ ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டடா இருந்தது. அந்த ட்ரிப்பு, அந்த கன்வீனியன்ட், ஈவன் அங்க இருக்கிற அந்த ஃபேவரட் ஃபுட் அண்ட் டெலிசியஸ்னஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது மைசூர் போயில எனக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னாக்க ஸோ 100% வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஐ ரெஃபர் டு அதர்ஸ். ஸோ வெனெவர் ஐ கோ ஃபார் எனி பிசினஸ் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஐ ஸ்டே தேர். அப்போ இந்த செகண்ட் பவர்ஃபுல் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னன்னா கஸ்டமருக்கு வந்து கண்டினியூஸா வந்து ஒரு ப்ராடக்ட்ல இன்னோவேட் பண்ணி நீங்க வேல்யூ கிரியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஆக்சுவலா தேர்ட் பில்லர் அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போ வந்து இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு எல்லாம் போச்சு. அதை விட்டுட்டு இப்ப எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னாக்க ஃபாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய கஸ்டமர், அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க தான் நமக்கு ஜெயிக்க முடியும். ஆக்சுவலா ஃபாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வெயிட் பண்றக்கூடிய மனநிலை இல்லை. இம்மீடியட்டா நம்ம போனோம் அப்படின்னாக்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரெடியா இருக்கணும், அதை டேஸ்ட் பண்ணணும், வந்துடணும். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி வந்து பாக்குறதுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம் அப்படின்னாக்க நம்ம டிராவல் பண்ணி போவோம், போயிட்டு கவுண்டர்ல போய் வெயிட் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது மூவி பார்த்துட்டு வருவோம். சம்டைம்ஸ் டிக்கெட் இல்லாம ஹவுஸ்ஃபுல் போர்டு இருக்கும், அதை பார்த்துட்டு திரும்பி வந்துருவோம். தென் ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் சாய்ஸஸ் எல்லாம் நம்ம தான் போயிட்டு கவுண்டர்ல இருந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலி ஆன்லைன் மாறிடுச்சு. ஆன்லைன் என்ன அப்படின்னாக்க நீங்க மூவிக்கு போறதுக்கு முன்னாடி ஈவன் சீட்டு கூட ப்ரிஃபர் பண்ணலாம். எந்த மாதிரி சீட் வேணும், எந்த மாதிரி ரோல வேணும் அப்படிங்கறத ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டியூரிங் திட் இன்டர்வல் வந்து நமக்கு என்ன மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது கூட புக் பண்ண முடியுது. ஸோ வந்து நீங்க அட்வான்ஸா எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் வெஹிக்கிள் பார்க்கிங்ல இருந்து கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி ஸோ நம்ம அங்க ரீச் ஆகையில வந்து எந்த விதமான டிலே இல்லாம நம்ம போயிட்டு மூவி பார்த்துட்டு தென் வி வில் ஹேவ் எ டெலிஷியஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் கம் பேக். இது வந்து ஒரு பெரிய எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கு. அதே மாதிரி நீங்க இப்போ ஃப்ரீக்வெண்டா வந்து ஏர் டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும். நார்மலா வந்து ஏர்போர்ட்ல வந்து நிறைய செக்யூரிட்டி செக்ஸஸ் இருக்கும். உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய ஐடி ப்ரூஃப், ஆக்சுவலா யூஸ்வலா வந்து ஆதார் கார்டுல இருந்து செக் பண்ணி டிக்கெட்லாம் செக் பண்ணி நம்மளுடைய வேலிடேட் பண்ற ப்ராசஸ் நிறைய இருக்கும். பட் நீங்க லேட்டஸ்டா வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஜி ஆப் ஒன்னு வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஆப்லயே வந்து நீங்க போறதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஸோ எந்த விதமான ஒரு பிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இல்லாம நீங்க நம்மளுடைய என்ன சொல்றது ஃபேஸ் ரெகக்னைசன்ஸ் மெத்தட்ஸ்ல வந்து இருக்கிற டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டிக்கா செக்கிங் நடந்து நம்ம ஃபாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்இன் ப்ராசஸ் வந்து ஏர்போர்ட்ல நடக்கிறது பார்க்கலாம். அப்போ வந்து இப்போ என்ன அப்படின்னாக்க நம்ம கஸ்டமர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து இட் சுட் பி இன் தி ஃபாஸ்ட் ட்ராக் மோட். ஆக்சுவலா இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்க இது வந்து ஒரு தேர்ட் பில்லர், ரைட். ஃபோர்த் பில்லர் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு டீமை வச்சுதான் நம்ம வந்து பிசினஸ் ரன் பண்ண முடியும். அதுலயும் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். அந்த பிசினஸ் ப்ரமோஷன் டீம், அந்த சேல்ஸ் டீம், அந்த மார்க்கெட்டிங் டீம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தான் பவர்ஃபுல் டீம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆல்வேஸ் வந்து இந்த ட்ரெயின்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற போகி மாதிரி ஃபாஸ்டா வந்து நீங்க போனாங்க அப்படின்னாக்க ட்ரெயினே ஃபாஸ்டா போற மாதிரி அந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும்போது திங்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல், ரைட். ஸோ இப்போ இவங்களுடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. அப்போ இந்த ஃபோர்த் பில்லர் என்ன அப்படின்னாக்க அவுட்கம் பேஸ்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அவுட்கம் பேஸ்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா as a business owner, so you have to implement on all the levels. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஒரு மந்த்லி வந்து ஒரு 500 கஸ்டமர்ஸை மீட் பண்ணணும் ஆர் 500 கிளைண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் இருந்தது ஆக்சுவலா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க அதாவது அவுட்கம் மெஷர் பண்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க நீ 1000 கஸ்டமர் மீட் பண்ணுவியா 500 கஸ்டமர் மீட் பண்ணுவியான்னு தெரியாது. ஸோ எனக்கு தேவை ரிசல்ட் வந்து 100 கஸ்டமர் கன்வெர்ட் ஆகி பிசினஸ் வரணும், இல்ல 5 crores பிசினஸ் வரணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்க அவுட்கம் பேஸ்ட்ல இருந்ததுன்னா வில் பி பெட்டர், ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா நீ ஒரு 5 ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணணும், இல்ல வந்து ஒரு 10 போஸ்டர்ஸ் என்ன வீக் அப்படின்ட்டு இருக்கும், ரைட். இப்போ என்ன அப்படின்னாக்க ப்ராஸ்பெக்டிவா வந்து ஒரு 10 கஸ்டமர் வந்து அதுல கன்வெர்ட் ஆகி பிசினஸ் வந்து நம்ம கிட்ட யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க எவ்வளவு ரீல்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, எவ்வளவு போஸ்டர் கிரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கறத விட என்ன மாதிரி அவுட்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ வந்து எனி லெவல், எந்த லெவல்லையா இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஃபோர்த் பில்லர் அப்படிங்கிறது ஒரு அவுட்கம் பேஸ்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணீங்கன்னா ஸோ தட் வில் கோ ஃபார் அ மேசிவ் சக்சஸ், ரைட். அதுக்கப்புறம் இந்த கோர் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் கால்ட் ஃபிஃப்த் பில்லர் ஆஃப் பிசினஸ் ஆக்சிலரேஷன். கோர் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறது நம்ம எனி பிசினஸ் இன்னைக்கு வந்து குண்டூசி விற்கிறதுல இருந்து நம்ம வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் வரைக்கும் என்ன ப்ராடக்ட்டை மேக் பண்ணாலும் சரி, என்ன சர்வீஸ் மேக் பண்ணாலும் சரி, என்னன்னா ஒரு நிறைய காம்படிஷன் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ எப்பவுமே கஸ்டமருக்கு நிறைய சாய்ஸ் இருக்கிறதுனால ஸோ கஸ்டமருக்கு எப்பவுமே கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கஸ்டமர் நம்ம கிட்ட ஏன் வரணும், இல்லை நம்ம கிட்ட வந்து ஏதாவது ஒரு டிஃபரன்சியேட்டர் இருக்கா. ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது காம்படிட்டரோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதை விட ஸோ நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுல ஒரு கன்வீனியன்ஸ் இருந்தது அப்படின்னாக்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸுக்கு எடுத்துட்டு வரும். எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு காலத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்க நீங்க இந்த பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கேஷ் பேஸ் பண்ணி தான் இருந்தது. பட் பேங்கிங் சிஸ்டம் வந்த பின்னாடி
நம்ம வந்து ஒரு செக் கொடுக்கறதோ டிடி எடுக்கிறதோ அப்படி மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் டெக்னாலஜி வந்த பின்னாடி ஒரு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ல என்ன இருக்குங்க, நீங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்கணும், அக்கௌண்ட் பெனிஃபிஷரி ஆட் பண்ணணும், அதை வேலிடேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு பெனிஃபிஷரி ஆட் பண்ணி ஒரு 6 hours சம்டைம்ஸ் 10 hours ஆகும், அதுக்கப்புறம் தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலகட்டத்தில் யூபிஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இந்த யூபிஐல என்ன அப்படின்னாக்க ஒரு இன்ஸ்டன்டா டிரான்ஸ்பர் பண்ணிக்க முடியும். நீங்க மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னாக்க வித்தின் 30 seconds வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இது என்னாச்சு அப்படின்னாக்க அந்த ஒரு பயங்கரமான ஒரு கோர் வேல்யூவா இருந்தது. இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பேங்கிங்ல யூஸ் பண்றவங்களோட யூபிஐ மூலியமா இன்னைக்கு பேமெண்ட் பண்றவங்களுடைய பாப்புலேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. பிகாஸ் இந்த கோர் வேல்யூ ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது ஸோ இந்த சர்வீசஸ்ல வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ்னு வைங்களேன், இப்போ வந்து நம்ம டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும், டாக்குமெண்ட் இருக்கும், இப்போ வந்து நம்மளுடைய கிராஜுவேஷனோட சர்டிபிகேட்ஸ் இருக்கும், பேன் கார்டு இருக்கும், ஆதார் கார்டு இருக்கும். சில நேரத்துல இது வந்து தேவைப்படலாம். நார்மலா ஏர்லியரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம அதை ஒரு போட்டோ காப்பி எடுத்துட்டு போவோம், இல்ல ஒரிஜினலா எடுத்துட்டு போவோம். அது வந்து லாஸ் ஆகக்கூடிய ரிஸ்க் இருந்தது. பட் இப்ப என்னன்னா டிஜிலாக்கர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. ஸோ இதுல என்னன்னா நம்ம அபிஷியலாவே நம்மளுடைய சாஃப்ட் காப்பியை வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ வேறவர் நம்ம எங்க போயிட்டு அதை ஆக்சஸ் பண்ணணுமோ வந்து ஸோ பக்காவா ஆக்சஸ் பண்ணி ஒரு என்ன சொல்றது அப்படின்னாக்க ஒரு சேஃப்டியா யூஸ் பண்ணிட்டு வர முடியும் ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து ஒரு கோர் வேல்யூ ப்ரப்போசிஷன். ஸோ ஒவ்வொரு பிசினஸ் மேனுமே நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்க ஒரு 1000 காம்படிட்டர் இருக்காங்க. ஸோ அந்த காம்படிட்டருடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட்ல நம்ம சர்வீசஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை வந்து நம்ம டிசைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னாக்க பிசினஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டா வந்து சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கேரண்டீட். ஆக்சுவலா திஸ் இஸ் கால்ட் 5th பில்லர் அப்படிங்கிறது. 6th பில்லர் அப்படின்னா என்னன்னா திஸ் கால் பாட்டம் லெவல் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டம் லெவல் லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் பிசினஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் வந்து டாப் டு பாட்டம் இருக்கும். அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து டாப் லெவல் எடுப்பாங்க. நார்மலா வந்து அத்தாரிட்டியோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ டெலிகேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாக்க பாட்டம் லெவல் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க நீங்க மிடில் லெவலோ டாப் லெவலோ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ப்ரப்போசல் சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது வரும். இது வந்து ட்ரெடிஷ்னல் மாடல். இது வந்து பெரிய டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இப்போ வந்து பிசினஸ் உடைய டைமென்ஷன்ஸே மாறிடுச்சு. நீங்க ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வெயிட் பண்றதுக்கு ரெடியே இல்லை. ஸோ வெனவர் தெரியும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா நீங்க இமீடியட்டா அட்டன் பண்ண வேண்டியது இருக்கிற சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க ஹையர் பண்ணல பீப்புள் ஹையர் பண்ணல நீங்க வந்து குவாலிட்டிக்காக ஹையர் பண்ணணும். ஏபிள் பீப்புளை ஹையர் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி ஸோ டே டு டே ஆப்ரேஷன்ஸ்ல வந்து நீங்க அவங்கள டெசிஷன்ஸ் எடுக்க வச்சீங்க அப்படின்னாக்க அது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஒரு ஆக்சிலரேட்டரா மாறிடும். ஆக்சுவலா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 6th பில்லர் ஆஃப் பிசினஸ் ஆக்சிலரேட்டர். 7th பில்லர் ஆஃப் பிசினஸ் ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பிசினஸ்ல ஒரு பவர்ஃபுல். இப்போ அந்த டெசிஷன்ஸ் வந்து நீங்க ரைட் டெசிஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்க பிசினஸ் வந்து ரைட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ராங் டைரக்ஷன்ஸ்ல ராங் டெசிஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு பெரிய பர்னிங் த ஃபிங்கர் மாதிரி பிசினஸை வந்து என்டையரா கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால என்ன அப்படின்னாக்க நீங்க வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு என்ன சொல்றதுன்னா பீப்புளை வந்து பக்காவா ட்ரெயின் பண்ணி நாலேஜை வந்து கிரியேட் பண்ணி ஓரியன்ட் பண்ணி மென்டார் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி அவங்கள வந்து நீங்க டெசிஷன்ஸ் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸுக்கு எடுத்துட்டு போறேன். 8th பில்லர் அப்படிங்கிறது ஃபாஸ்டஸ்ட் ப்ராப்ளம் சால்விங். ஆக்சுவலா இப்போ சப்போஸ் இன் கேஸ் ஏசி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஏசி மார்க்கெட் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணிருக்கோம், இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்ல இருக்கோம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ ஒரு ரெசிடென்ஸ்லயோ இல்ல வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸ்லயோ ஒரு ஏசியினுடைய பிரேக் டவுனை யூஸ்வலா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏசியினுடைய ஃபெயிலியர் வந்து இட் இஸ் லைக் an earthquake அப்படிம்பாங்க. எப்படி எர்த்குவைக்கை ப்ரிடிக்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி இதையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் கஸ்டமருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஜென்ரலி அது பிரேக் டவுன் ஆச்சுன்னா இமீடியட் சர்வீஸ் தேவைப்படும். ஒரு 6 ஹவர்ஸ்ல இருந்து 10 ஹவர்ஸ்க்குள்ள அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஈவன் 2-3 ஹவர்ஸ்ல நீங்க ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்லயே வந்து அது ஆகிருது, இல்ல ஒரு ஆஃபீஸ் பிரிமைசஸ்ல ஆகிருது அப்படின்னாக்க ஸோ இமீடியட்டா அட்டன் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ எவ்வளவு குயிக்கா நீங்க வந்து அதை அட்டன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரெப்புடேஷன் கிரியேட் ஆகும். ஆர்எல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் மார்க்கெட் பண்றோம், இல்ல வந்து நீங்க சாஃப்ட்வேர் மார்க்கெட் பண்றீங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாக்க ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ்ல அந்த டேலயே நமக்கு பிசினஸ் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நீங்க சால்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு வேற மாதிரியான கன்வீனியன்ட்டை கிரியேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்ல இருக்கு, ஆர் மல்டி ஸ்டோரி ரெஸ்டாரண்டா இருக்கலாம், ஒரு கமர்ஷியல் பில்டிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு அப்பார்ட்மெண்டா இருக்கலாம். அதுல ஒரு லிஃப்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஸோ டெஃபினட்டா த பீப்புள் வில் நாட் வெயிட். ஸோ அப்போ
பீப்புளுடைய மைண்ட் செட்டே என்ன ஆகு அப்படின்னாக்க இப்போதைக்கு வெயிட் பண்ற மைண்ட் செட்டே இல்லை. இப்போ வந்து நீங்க ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணல என்ன அப்படின்னாக்க நீங்க வந்து ஒரு செப்பரேட் விங் ஃபார் கலெக்டிங் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அவர் வந்து கஸ்டமர் சர்வீஸ் டீம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா குயிக் அண்ட் ஃபாஸ்டா இருக்கணும். கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்வளவு லெஸ் பாசிபிள் டயத்துல வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இமேஜ் கிரியேட் ஆகும். தென் 9th பில்லர், பவர்ஃபுல் பில்லர் அப்படிங்கிறது என்னன்னா திஸ் இஸ் கால்டு ஃபாஸ்டஸ்ட் ரிசீவபிள் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிஸ்னஸே வந்து என்னன்னா நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி தான் பிஸ்னஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றது, ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது. அப்போ வந்து இது பேஸ்ட் ஆன் தி ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட். அது ஃபாஸ்டஸ்ட் ரிசீவபிள் சைக்கிள்ஸ் இருந்தா சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இது ஃபாஸ்டஸ்ட் ரிசீவபிள் சைக்கிளுக்கு 3 பேராமீட்டர் நம்ம ஒரு பிசினஸ் ஓனர் ஆல்வேஸ் மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு பேராமீட்டர் வந்து அதாவது இன்னைக்கு வந்து கிரெடிட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்னோவேட்டபிளா இருக்கலாம், தவிர்க்க முடியாதா இருக்கலாம். அந்த அக்கேஷன்ஸ்ல there is a team in our company, in our organizations, in our business entity. அந்த கலெக்ஷன் டீம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். நம்பர் 1 ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க யூ கேன் கலெக்ட் த மணி. தென் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு பிசினஸ் மாடலை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேஷ் அண்ட் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணீங்கன்னா நம்ம சக்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் மாடல் இருக்குன்னு வச்சுங்களேன். எனி லீடிங் பிளாட்ஃபார்ம்ல நம்ம பேமெண்ட் பண்ணனாதான் கம்ப்ளீட் ஆகி ப்ராசஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மாடலை கிரியேட் பண்ணினா திங்ஸ் வில் பி சக்சஸ்ஃபுல், ரைட்? தென் அட் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு அந்த பிசினஸ் மாடலை வந்து ஒரு லெகசி மாடலா கிரியேட் பண்ணும்போது ஸோ பீப்புள் வில் கம் ஃபார்வர்ட். அட் த சேம் டைம் அதே அந்த லெகசி மாடலை கிரியேட் பண்ணி பிராண்ட் ரெப்புடேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம பிசினஸ் பிராண்ட்ல இருந்து நிறைய ஒரு மல்டிபிள் ப்ராடக்டோ பிராண்டோ கிரியேட் பண்ணும்போது நமக்கு மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து ரெவன்யூ வரும். அப்போ வந்து இந்த 3 பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கேஷ் அண்ட் கேரி ட்ரை பண்றது. செகண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமை வச்சு வந்து பாத்தீங்கன்னா தென் கேஷை கன்வெர்ட் பண்றது, கலெக்ட் பண்றது. தென் வந்து அட் லாஸ்ட் வந்து மல்டிபிள் சோர்ஸ்ல வந்து நம்ம கேஷ் ரெவன்யூ வந்தது அப்படின்னாக்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். மொமெண்டம் கிரியேட் ஆகல ஒரு கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது, மொமெண்டம் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஸோ டெஃபினட்டா வந்து தட் வில் இன்ஸ்பயர் த பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் தட் வில் இன்ஸ்பயர் த பிசினஸ் டீம் ஆக்சுவலா. ஸோ இந்த 9 பில்லர்ஸை வந்து நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 1 by 1 நம்ம பிசினஸ் என்டிட்டில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க பிசினஸ் growth சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது கேரண்டீட் ஃபார் ஆல் தி பிசினஸ் பீப்புள். புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸிஸ்டிங்கா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்க பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கு நிறைய ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கிற உங்க நோன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு பிசினஸை பத்தி கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.